فاستعيذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ஆரம்பிங்க. 39வது சூரா ஜுமர் 54 ஆயத்து. 39ல 54 எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் எடுத்துக்கோங்க, தமிழ் எடுத்துக்கோங்க. ஆகவே உங்களுக்கு வேதனை வரும் முன்னரே நீங்கள் உங்கள் இறைவன் பால் திரும்பி அவனுக்கே முற்றிலும் கீழ்ப்படுங்கள். பின்பு நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். இப்போ கோடிக்கணக்கான மக்கள் நிலைஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் வழியை புறக்கணித்து நடந்து கொண்டிருக்கும் கூட்டத்தினர் எல்லா வீட்டிலையும் நிறைஞ்சிருக்கிறாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்படி இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், என்ன சொல்லுகின்றான்? உங்களுக்கு வேதனை வரும் முன்னரே நீங்கள் உங்கள் இறைவன் பால் திரும்பி அவனுக்கே முற்றிலும் கீழ்ப்படியுங்கள். வேதனை வருவதற்கு முன்னரே உங்கள் இறைவன் பக்கம் திரும்பி முற்றிலும் அவனுக்கே வழிபடுங்கள். அவன் சொல்லியதை செய்யுங்கள். அவன் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அதை நிறைவேற்றுங்கள். அவனையே நம்பி இருங்கள். அவனையே அவனையே பிரார்த்தனை செய்யுங்கள். அவனுமே பாவமன்னிப்பு கோருங்கள். அவனுமே நேர்வழியை கேளுங்கள். அவ்வளவு செய்யுங்கள். இப்படி செய்யாவிட்டால் என்ன சொல்றாண்டவன்? பின்பு நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். இவ்வளவு சொல்லியே நான் குர்ஆனை தொட மாட்டேன், ஓத மாட்டேன் என்று அடம் பிடிப்பீர்களேயானால், உதாசீனப்படுத்துகிறீர்களேயானால் நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். இங்கேயும் இந்த பூமியிலும் மறுமை நாளிலும் நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். நீங்கள் ஒவ்வொரு வீட்லையும் நீங்கள் பார்க்கலாம், அப்படியே குஃப்ருத்தனம் காஃபிர் நிறைஞ்ச கூட்டமாக நிறைஞ்சிருக்கின்றது. அதில்தான் நீங்கள் இப்பொழுது இருக்கும் மக்களை தப்பிச்சோம், ஆண்ட வழி காட்டினா பிழைச்சோன்னு சொல்லி இப்போ குர்ஆன் எடுத்து ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களே ஆண்டவன் காப்பாற்றி கொண்டான். நிச்சயமாக வேதனையிலிருந்தும் அல்லாஹ் உங்களை காப்பாற்றி கொண்டான். மற்றவர்களுக்கு கிடையாது. உங்களை பார்த்தும் உங்கள் வீட்டில் உள்ள குடும்பத்தின் அனைவரும் இவ்வளவு வெஹமெண்டா கோபமாக அல்லாஹ் மீதும் குர்ஆன் மீதும் இவ்வளவு வெறுப்பை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக நரகவாசிகளே தவிர வேறு யாரும் கிடையாது. இது அல்லாஹ் சொல்லுகின்றான். நீங்க உதவி செய்யப்பட மாட்டீர்கள். இந்த உலகத்தில் ஏதாவது கஷ்டம் துன்பம் ஏதாவது ஏற்பட்டால் நீங்க என்னதான் ஆடினாலும் ஓடினாலும் முடியாது. அவனை காப்பாற்ற முடியாது, அவனுக்கு உதவி செய்ய முடியாது, அவன் துன்பத்தை நீக்கவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அவனுக்கு வேண்டிய நேரத்தையும் அவகாசத்தையும் கொடுத்தேன். அவனுக்கு போதனையும் செய்தேன், உபதேசம் செய்தேன். அவன் எதையும் கவனிக்காமல் என்னை துச்சமாக மதித்து விட்டான். அல்லாஹையும் அவனுடைய குர்ஆனையும் ஏற்றே பார்க்கல. உங்கள் வீட்டில் ஒரு ஆள் ஓதிட்டு இருக்கதை மற்ற எல்லாரும் கூட்டமாக நின்று வேடிக்கை தான் பார்த்தாங்க, தமாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும். அவங்களுக்கு தான் ஆண்டவன் இந்த மாதிரி சொல்கிறான். மற்றவங்க உங்கள் வீட்டில் ஒரு ஆள் திருந்திட்டாங்க, இது மாதிரி எல்லார் வீட்லேயும் எல்லா மற்றவங்களும் தெரிஞ்சிருங்க
என்று சொல்லுகின்றான். முடியாது என்று ஸ்டபனா பதில் சொல்லிட்டானுங்க எல்லாரும். போ, நீ ஒரு காலம் அல்லாஹ்வை தோற்கடிக்க முடியாது. அடுத்த வேதனை இதைவிட சிவியராக இருக்கும். அடுத்த வேதனை நிச்சயமாக இதைவிட சிவியராக இருக்கும். அப்பொழுது நீ ரொம்ப காலம் கஷ்டப்படுவாய். சின்ன ஒரு அடி, சின்ன ஒரு கஷ்டம், சின்ன ஒரு வியாதி வந்தோடனே உஷாராயிக்க. அடுத்து பிடிச்சிச்சுண்டா அப்பா அம்மா காப்பாற்ற முடியாது, அண்ணன் தம்பி காப்பாற்ற முடியாது, எவனும் காப்பாற்ற, கணவன் மனைவி காப்பாற்ற, மனைவி கணவனை காப்பாற்ற முடியாது. அதான் எல்லாம் இந்த ஆயத்தில் சொல்கிறோம். நம்ம ஜாக்கிரதைக்கிறோம், மற்ற விட்டு தள்ளுங்க. போனது அதை கவலைப்படாதீங்க. நம்ம ஹிஜ்ரத் பண்ண முடிவு பண்ணியாச்சு, ஹிஜ்ரத் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதுக்காக எவனை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எப்படியா போல விட்டு போயிடணும். அடுத்த ஆயத் 55. நீங்கள் அறியாத விதத்தில் திடீரென உங்களிடம் வேதனை வரும் முன்னரே உங்கள் இறைவனால் உங்களுக்கு அருளப்பட்ட அழகானவற்றை பின்பற்றுங்கள். மனிதனே, அறியாத விதத்தில் திடீரென்றுதான் ஒரு துன்பம், அடி கிதி, உதவியத்தான், வியாதி எல்லாம் திடீர் சொல்லிக்கிட்ட வரும். சொல்லிக்கிட்ட வரும். உங்களுக்கு நல்லா தான் இருந்தேன், இப்படி ஆயிடுச்சு. அப்போ புலம்புற இல்லை. அப்படி புலம்பாமல் இருக்கிறதுக்காக தான் அல்லாஹ் சொல்கிறான். சொல்லி கேட்கல, இப்போ உன்னை பிடிக்க நேரம் வந்துடுச்சு, இப்போ மாதிரி திருந்துட்டியான்னு தான் பார்க்குறான். அடிப்பட்ட என்ன பெருசு அடி தானே, வியாதி வந்தால் என்ன, மருந்து சாப்பிட்டா போயிட போகுது, இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க என்று இவனே பெயர் சொல்லி கொண்டு இந்த குரானை புறக்கணித்தவனாக வாழ்கின்றான். இப்பொழுது இந்த ஆயத்து முதல் ஆயத்தோட கொஞ்சம் சீரியஸாக இருக்கின்றது. படிங்க இதை. நீங்கள் அறியாத விதத்தில் திடீரென உங்களிடம் வேதனை வரும் முன்னரே உங்கள் இறைவனால் உங்களுக்கு அருளப்பட்ட அழகானவற்றை பின்பற்றுங்கள். இப்போ இங்க வீட்டிற்கு உட்கார்ந்திருக்கும் அனைவரும் தைரியமா வீட்டில் உள்ளவர்கள் மற்றவர்களிடம் இந்த ஆயத்தை 2 ஆயத்தை ஓதி காட்டுங்க. எச்சரிக்கை செய்யுங்கள். எந்த நிமிடத்திலும் எதுவும் நிகழலாம். அப்பொழுது கத்தாதீர்கள். அந்த மகத்தான துன்பத்தை, வேதனை நீங்கள் உங்கள் கையால் தான் நீக்கணும் தவிர உங்கள்கிட்ட கூடியிருக்க சொந்த பந்தம் குடும்பத்தை யாரும் நீக்க முடியாது. ஜாக்கிரதை என்று நீங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் உங்கள் குடும்பத்தில் குரானை தொடாமல் உட்காந்துருக்காங்களோ அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு சொல்லுங்க. நாளைக்கு நிச்சயமாக திடீரென்று வேதனை வரும். இந்த வார்த்தையை மனசை வச்சுக்கிறங்க. அப்படி உனக்கு ஏற்படுமானால் அன்னைக்கே வீட்டில் சொன்னாங்க கேட்கல, அப்படி உனக்கு என்ன வரணும்? இந்த மாதிரி எச்சரிக்கை செய்து இந்த குரானை உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் எடுத்து சொல்லுங்க. நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் பொது குரானை கொடுத்துக்கிறான். அதை நான் உனக்கு படித்து காட்டுறேன். அதே தான் எனக்கு, இந்த குடும்பத்து அனைவருக்கும் இந்த குரான் தான். நீ எம்மே கோவப்படாத, அல்லாஹ்வுக்கு பயந்துக்கு முதல்ல என்று நீங்கள் எச்சரிக்கை செய்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நீங்கள் இது செய்யாமல் ஹிஜ்ரத்லாம் செய்ய முடியாது. இந்த சாதாரண விஷயம் எடுத்து சொல்கிறதுக்கே உங்களால் முடியாட்டி ஹிஜ்ரத்தை செய்ய முடியாது. நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த மாதிரி நம்மளுடைய பேச்சை செயலை எப்படி செய்கிறோமோ அதை உடனே சொல்லி காட்டுன்னு. நீ ஊருக்கெல்லாம் சொல்ல தேவையில்லை, உன் குடும்பத்தை மட்டும் கவனி.
இதுக்கு மேலே ஒன்றால் சொல்லி கேட்க மாட்டேன் என்கின்றார்களா? இனி இந்த இடம் சரியில்லை, எனக்கு ஏதோ ஆளில் ஒரு வருமானத்தை கொடுத்துக்கிறான், அந்த வருமானத்தை எங்கேயான தனியாக உட்காந்து வாழ்ந்துக்கிறேன்னு கிளம்பி போயிடணும். அந்த இடத்த இருக்க நஜிஸ்க்கு இடத்த இருக்கக்கூடாது. அசுத்தமானவர்கள் யாரெல்லாம் குர்ஆன் விளக்கவில்லையோ, குர்ஆனுக்கு விரோதமாக இருக்கின்றார்களோ, அசுத்தமானவர்கள், நஜிஸ் லோக், வெளியேறியவர்கள். அந்த 355 படிச்சீங்க. அது சொல்லப்பட்ட 5 விஷயங்களை ஹிஜ்ரத் படிச்சீங்க. அந்த ஹிஜ்ரத் 3 விஷயத்தில் முதல் 3 விஷயம் என்னுடைய லைஃப்பில், என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிவிட்டு. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. 155 சொல்லப்பட்ட 5 ஹிஜ்ரத்தில் முதல் 3 என் வாழ்க்கை நிறைவேறிட்டுப்பா, நிறைவேறிச்சு. இப்போ இந்த 2 ஆயத்தை நீங்க வீட்டில் சொல்லாமல் இருந்தால் நீங்க அல்லாஹ்வுக்கு பயப்படல, இவங்க ஊரில் உள்ளவங்க பயப்படுறீங்க. நீங்க யாரு ப்ரூவ் பண்ணணும்? குடும்பத்தில் பயப்படணும், சொல்ற பார்த்து பயப்படணும். இப்பமே சொல்லிருந்தேன், நாளைக்கு எது நடக்கலாம், எது நடக்கலாம், அல்லாஹ் சொல்லிட்டான், இதை பயந்து தான் நான் ஓதிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உங்க குடும்பத்தினர் சொல்ல வேண்டிங்க. வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் 495 சொல்லிவிட்டான். 9ல் 120 121 சொல்லிவிட்டான். செய்வீர்களா மாட்டீர்களா? அதான் இப்போ அல்லாஹ் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். அடுத்த ஆயத்தை படிங்க. 56. அல்லாஹ்வுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளில் குறை செய்து விட்டதின் கை சேதமே. பரிகாசம் செய்பவர்களில் நிச்சயமாக நானும் இருந்தேனா என்று கூறாமல் இருப்பதற்காகவும். நாளைக்கு கேள்வி எனக்கு கேட்கப்படும் நாளில் இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை இந்த பூமியில் வாழும் பொழுது செய்துவிட்டேனே, நான் இந்த மாதிரி நடந்து கொண்டேனே, எவ்வளோ சொன்னாங்களே குர்ஆன் ஓதுப்பான்னு சொன்னாங்களே, நான் சொல்லாமல் செய்யாமல் போய்விட்டேனே, எல்லாரும் கேலி பண்ணாங்கல்ல குர்ஆன் ஓதுனதுக்காக, நான் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருந்தேனே, என் வாழ்க்கையே நாசமாயிடுச்சே என்று அன்றைய தினம் நீ புலம்பாமல் கத்தாமல் இருப்பதற்காக இப்பமே இந்த பூமியில் நீ உயிரோடு இருக்கும் பொழுது இந்த குர்ஆனை எடுத்துக்கொள். நாளைக்கு இந்த மாதிரி கத்துவாய், நீ அலறுவாய், ஓலமிடுவாய், வழியே கிடையாது, தப்ப வழி கிடையாது, நரகத்தை தவிர உன்னை இழுத்து சென்று நரகத்தில் தள்ளுவார்கள். அடுத்த ஆயத்து. இது கியாமத்து நாள்ல இந்த காஃபிர்கள் கூட்டம், குர்ஆனை ஓதாத கூட்டம் இந்த மாதிரி புலம்ப ஆரம்பிப்பார்கள். அது அல்லாஹ் எடுத்து சொல்லி, இந்த மாதிரி செய்வீங்க, நாளைக்கு இந்த மாதிரி கத்துவீங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதையும் படிச்சு காட்டுங்க. வீட்டில் உள்ள இல்லை, ஒவ்வொருத்தர் வீட்டில் உள்ள சொல்லி காட்டுங்க. அடுத்தது 57. அல்லது அல்லாஹ் எனக்கு வழியை அறிவித்திருந்தால் நானும் முத்தகின் ஒருவனாகி இருந்திருப்பேனே என்று கூறாமல் இருப்பதற்காகவும். நாளைக்கு இந்த மாதிரி சொல்லாமல் இருப்பதற்காக, அல்லாஹ் எனக்கு வழி அறிவிச்சிருந்தா நான் முத்தக்கியாக இருந்திருப்பேனே, பயபக்தராக இருந்திருப்பேனே, நான் அல்லாஹ் பகைச்சிக்கிட்டேனே, அல்லாஹ்வை நண்பனாகி கொள்ளவில்லையே, அல்லாஹ் நண்பனாகி கொள்ளிருந்தா எனக்கு இந்த மாதிரி வந்திருக்காதே, வழியை அல்லாஹ் காட்டியிருப்பானே, ஒழுங்காக ஹஜ்ஜை செஞ்சிருப்பேனே என்று நீங்கள் சொல்லாமல் இருப்பதற்காகவும். அடுத்தது 58. அல்லது வேதனையை கண்ட சமயத்தில் நான் மீண்டு செல்ல வழி உண்டாகுமாயின்
நன்மை செய்வோரில் ஒருவனாக நானும் ஆகிவிடுவேன் என்று கூறாமல் இருப்பதற்காகவும். மறுபடியும் பூமிக்கு செல்வதற்கு ஏதாவது வழி இருக்கின்றதா? நான் திரும்பி சென்று நல்ல காரியத்தை செய்வேன். எதெல்லாம் செய்யலையோ நான் திருப்பி செய்கிறேன். என்னை இந்த பூமிக்கு அல்லாஹ் திருப்பி அனுப்பினேனைய நல்ல காரியங்கள் செய்கிறேன் என்று அன்றைய தினம் கியாமத்து நாள் அன்று அப்படி கூறாமல், ஓலமிடாமல், கதறாமல், கத்தாமல் இருப்பதற்காகவும். 59. மெய்யாகவே என்னுடைய வசனங்கள் உன்னிடம் வந்தன, ஆனால் அவற்றை நீ பொய்ப்பிக்க முற்பட்டு பெருமை அடித்தாய், காபீர்களில் ஒருவனாகி இருந்தாய். என்னுடைய வசனங்கள் தூதர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டன, அதை நீ புறக்கணித்தாய். அது தொடவே இல்லை, அது துறக்கவும் இல்லை. அப்பேற்பட்ட மோசமான குரூப்ல இருந்த நீ. வீட்டில் ஒரு ஆள் குரானை ஓதுது, அதை பார்த்து கூட திருந்தல நீ. அப்படி இருந்த நீ ஒருத்தரமான காஃபிரா இருந்தாய் நீ. உனக்கு என்னுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய வசனங்கள் உன்னை தேடி வந்தன. அனைத்தையும் புறக்கணித்தனாக நீ இருந்தாய் என்று அன்றைய தினம் அல்லாஹ் இவர்களை பார்த்து சொல்லுவான். திருப்பி படிங்க. மெய்யாகவே என்னுடைய வசனங்கள் உன்னிடம் வந்தன, ஆனால் அவற்றை நீ பொய்ப்பிக்க முற்பட்டு பெருமை அடித்தாய், காபீர்களில் ஒருவனாகி இருந்தாய். அதை உண்மையாக்காம, அதன்படி நடக்காம, உன் நண்பர்களும் சொந்தக்கார பந்துக்களோட சேர்ந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு அது பொய்யாக்கிக்கிட்டு ஆட்டம் போட்டியே. நான் சொல்லுகின்றேன் இதுதான் இஸ்லாம் என்று சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை இல்லை, நான் சொல்றேன் இதுதான் இஸ்லாம் சொல்லி இன்னைக்கு உலகம் பூரா சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்கள, அந்த கூட்டத்தோடு சேர்ந்து நீ இருந்தாயே. உண்மையான வசனங்கள் வந்த போது நீ இவ்வாறு நடந்து கொண்டாய். அடுத்தது 60. அன்றியும் அல்லாவின் மீது பொய் உரைத்தார்களே, முகங்கள் கியாம நாளில் கருத்து போயிருப்பதை நீர் காண்பீர். நபியே, நீங்க சொன்னீங்க அவங்க பொய்யன்னு சொன்னாங்க, மேலும் பொய்யாக்க முற்பட்டாங்க. நபியே பாருங்க, உங்களை ஏற்று நின்றவங்க இந்த காஃபிர் கூட்டம் உங்க சொல்வதற்கு மாறு செய்தார்களே, முகத்தை பாருங்க, கண்ணை கர்றேன்றது பாருங்க. காஃபிர்கள் எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள் அன்றைய தினம். நபியே நீ பாருங்க. நபி சாட்சியா வைத்து கொண்டுதான் கேள்வி கணக்கு கேட்கப்படும். நபி நீங்க என்ன சொன்னீங்க, இவர் என்ன பதில் கூறினார்கள், நீங்க என்ன சொன்னீங்க, இவர் என்ன செய்தார்கள், பார்த்து கொள்ளுங்கள் என்று நபியை வைத்து கொண்டுதான் தீவிரமாக கேள்வி கணக்கு கேட்கப்படும் நபி சாட்சியோட. அடுத்தது பெருமை அடித்துக் கொண்டிருந்த இவர்களின் தங்குமிடம் நரகத்தில் இருக்கிறதல்லவா. பாருங்க, ஒவ்வொரு சொல்லியும் கேட்காமல் இந்த உலகத்தில் ஆட்டம் பாட்டம் போட்டுக்கொண்டு நேரத்தையெல்லாம் வீணாக்கி கொண்டு இருந்தார்களே ஆண்களும் பெண்களும். தேவையற்ற விஷயத்தில் இதுதான் இஸ்லாம், இதுதான் முஸ்லீம் பேசிக் கொண்டிருந்தார்களே. இன்னைக்கு அவர் நிலைமையை பார்த்துக்கிறங்க. அடுத்தது 61. எவர் தக்வாவுடன் நடந்து கொள்கிறாரோ அவர்களை அல்லாஹ் வெற்றியை கொண்டு ஈடேற்றுகிறான். யார் இந்த பூமியில் தக்வாவை அல்லாஹ்விடமிருந்து பெற்று 47:17 பிரகாரம் தக்வாவை அல்லாஹ்விடமிருந்து பெற்று அதன்படி நடந்து கொள்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான், வெற்றியை கொண்டு ஈடேற்றுகிறான். வெற்றியை கொண்டு சொர்க்கத்தில் நுழைய வைக்கின்றான், வெற்றியை கொண்டு ஈடேற்றுகின்றான், உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்கின்றான் அந்த தக்குவா உடைய மனிதர்களை. இந்த தக்குவா என்பது சாதாரண விஷயம் கிடையாது.
தக்குவா என்ப ஹிஜ்ரத்தில் ஹையஸ்ட் செயல் வந்து உயிரை விடுறது, கொல்லப்படுது, போரில் கொல்லப்படுது. பயத்திலேயே உயர்ந்த பயம் தக்குவா, அவ்வளோ சொல்ல முடியும். தக்குவா என்பது பயத்திலேயே உயர்ந்த ஸ்தானத்திற்கு தக்குவா, அதுக்கு மேலே பயம் கிடையாது. எல்லாம் புது விஷயம் இது சொல்கிறேன். தக்குவா என்றால் பயத்திலேயே உயர்ந்தது, அதை விட உயர்ந்த பயம் கிடையாது, அதை விட மீறி எந்த பயம் கிடையாது. இந்த தக்குவாவை அல்லாஹ்விடமிருந்து நாம் பெற வேண்டும். 47:17 பிரகாரம் 47:17 இதன்படி அடைய வேண்டும். அது ஒரு பெரிய விஷயம். வேற அது ஒரு பெரிய விஷயம். நீ ஹிஜ்ரத் செய்கிற மாதிரி, அது ஹஜ்ஜு செய்கிற மாதிரி அல்லாஹ்வோட தக்குவாவை அடைகிறது, அந்த கேட்டகரி, அந்த டிகிரி அல்லாஹ்ட்ட வாங்குறது கிடைச்ச பிறகுதான் உனக்கு குர்ஆன் வழிகாட்டும். முத்தகீன்களுக்கு வழிகாட்டு, ஹுதல்லில் முத்தகீன் 2:2 சொல்லுகின்றானே. முத்தகீன்களுக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் வழிகாட்டு, மற்ற எவனும் கிடையாது. என்னப்பா புது புது விஷயமா வந்துட்டு இருக்குன்னு கவலைப்படுறீங்களா? முத்தகீன் படி. அவர்களை தீங்கும் தொடாது, அவர்கள் துக்கம் அடையவும் மாட்டார்கள். அந்த முத்தகீன் பட்டம் பெற்றவர்கள் மட்டும்தான் தீங்கே தொடக்கி நெருங்காது. ஏன் கேட்டால் பயத்தில் ஹையஸ்ட் பீக் அவங்க இருக்கிறாங்க. அதை விட பேர் பயம் கிடையாது. அது எது வந்து பயப்பட காட்ட முடியாது, பயத்தை கொண்டு தர முடியாது, கவலையும் தர முடியாது. எல்லாத்தையும் அப்பாற்பட்ட நிற்கிறாங்க, ஹையஸ்ட் பீக் நிற்கிறாங்க. எது? தக்குவா நிற்கிறாங்க. அதுக்கு சாதாரண லோயஸ்டிலுக்கு பயக்காட்டிக்கு தான் பயப்பட முடியும். அந்த மாதிரி தக்குவா விஷயம். அவர் எந்த தீங்கும் எனக்கு நெருங்காது. இந்த தக்குவாவை நீங்கள் அல்லாஹ்விடம் வந்து பெற வேண்டும். எப்படி ஹஜ்ஜை உங்களை பிடிச்சிக்கிட்டு நானும் இவரும் நானும் இந்த பெண்ணும் உங்களை விட்டு விலகி கொண்டோம் சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கிறீங்கப்பா. நீங்கள் தக்குவாவை அடைந்தவன். நீங்களும் எல்லாம் ஒன்றா இணைஞ்சிட்டீங்கப்பா, தக்குவா அடைஞ்சவன். இன்னும் என்னப்பா வேணும் உங்களுக்கு? படி. 62 அல்லாஹ் தான் அனைத்து பொருட்களையும் படைப்பவன், இன்னும் அவனே எல்லா பொருட்களின் பாதுகாவலனும் ஆவான். 63 வானங்களினுடையவும் பூமியினுடையவும் சாவிகள் அவனிடமே இருக்கின்றன. ஆகவே எவர் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் தாம் நஷ்டவாளிகள். வானங்கள் பூமியின் சாவிகள் அனைத்தும் அல்லாஹ்விடமே இருக்கின்றன. இந்த சாவியை என்னிடம் வாங்கிக் கொள்ளுங்கள், வானத்தையும் பூமியையும் திறந்து பாருங்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு அறிவுரை செய்கின்றான். காரணம், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், 31:20 அலம் தரவு 31:20 31:20 அலம் தரவு அன்னல்லாஹ் சஹ்ஹரலக் மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். இப்போ சாவியை உன்கிட்ட கொடுத்துட்டேன், திறந்து பார்த்துக்க. 7 வானத்தையும் திறந்து பார்த்துக்க, பூமியையும் திறந்து பார்த்துக்க, உனக்கு என்னெல்லாம் இருக்கிற படைச்ச அவ்வளோ சாவி உன்கிட்ட கொடுத்துட்டேன், என்ஜாய் பண்ணு, பார்த்துக்க. ஆண்டவன் படைப்பார், உனக்காக காய்ச்சிருக்கிறான். இந்த மாதிரி ஒருத்தர் வருவான், வந்தால் கொடுக்குன்னு சாவி கடைப்பிடிச்சிட்டே இந்த வந்து எப்படி சாவியை அல்லாஹ் படைப்பப்பா. படிங்க 31:20. நிச்சயமாக அல்லாஹ் வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் உங்களுக்கு வசப்படுத்தி இருக்கிறான் என்பதையும், இன்னும் தன் அருட்கொடைகளை உங்கள் மீது புறத்திலும் அகத்திலும் நிரப்ப செய்திருக்கிறான் என்பதையும் நீங்கள் அறியவில்லையா? இந்தப்பா சாவி, பார்த்துக்க. நான் சொன்னால அதான் பாதல
நான் உனக்கு என்னெல்லாம் வாக்களிச்சேனோ, என்னெல்லாம் தருவேன்னு சொன்னேனோ எல்லாம் இருக்கு, பார்த்து உண்மையை சொன்ன இந்த சாவி நீயே திறந்து பார்த்துக்கலாம். அப்படியே ஒப்படைச்சிட்டேன். 7 வானங்களையும் பூமி இடைப்பட்ட அனைத்து வஸ்துக்களையும் நீ இன்னைக்கு ஆட்சி புரிவனை சேர்ந்து பார்த்துக்க. ஒரு வானத்தையா பார், பூமியை பார், உனக்கு வசப்படுத்தி தந்தேன், சக்கரலக்கணம் வசப்படுத்தி தந்திருக்கின்றேன். பார்த்துக்கிட்டீங்களா? சாவி எண்ணம் இருக்கின்றது, அது சாவி வாங்கிக்க. தக்குவா எண்ணம் இருக்கின்றது, அந்த தக்குவா வாங்கிக்கொள். என்னுடன் சேர்ந்து ஹஜ்ஜை செய். படிங்க. ஆயினும் மக்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் போதிய கல்வி அறிவு இல்லாமலும் வழி இல்லாமலும் ஒளிமிக்க வேதம் இல்லாமலும் அல்லாவை குறித்து தர்க்கம் செய்கின்றனர். இந்த 3 செய்தி கிடையாது. ஒரு சொல்லி பார்க்கறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. வாயில் அந்த மாதிரி இவன் தான் கடவுள், அவன் தான் கடவுள், இவன் தான் போயிட்டு இருக்கு. இங்கே வா, இந்த பூமி வானத்தையும் பாரு, சாவின் இருக்குது, வாங்கிக்க அப்படின்னு சொன்னால் தேவையில்லை. உன் சாவியும் தேவையில்லை, நீனும் தேவையில்லை, நீ ஆளை விட்டால் போதும்பா. அந்த அளவுக்கு இவங்க அல்லாஹ்வை கேலி செய்வதில் முதன்மையானவர்களாக இன்றைய கூட்டத்தினர் இருக்கின்றார். இன்றைய கூட்டத்தினர் தக்குவாவை அடையாதவர்கள். அவர்கள் தான் ஷியா சுன்னி கூட்டத்தினர். இன்னைக்கு உலகத்தில் இன்னைக்கு ஷாஃபி ஹனபி கூட்டத்தினர் என்னிடத்தில் நீங்கள் தூய்மை உடையவர்களாக வாருங்கள், ஈமான் கொண்டவர்களாக வாருங்கள், இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்து விடுங்கள், தக்குவா உடையவர்களாக ஆகுங்கள் சொன்னால் நாங்கள் இப்படிப்பட்டவர்கள். நாங்கள் ஷாஃபி கூட்டத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் ஹனஃபி கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று மார்த்தட்டு சொல்லுகின்றார்கள். இந்த மனிதர்கள் இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கு. இந்த உலகத்தில் யார் யார் எப்படி வாழணுமோ தாராளம் வாழ்ந்து கொள்ளலாம். அவர்கள் சிறிது குரான் எடுத்து ஓதினால் புரியும். எல்லோரு வீட்டிலும் குரான் இருக்கின்றது, ஆனால் அதை தொடுவதில்லை, பார்ப்பதில்லை. படிங்க. 64. அறிவிலிகளே, நான் அல்லாஹ் அல்லாதவற்றை நாபுது செய்ய வேண்டும் என்று என்னை நீங்கள் ஏவுகிறீர்களா என்று நபியே நீர் கூறுவீராக. என்ன நீங்க உங்களுடைய தெய்வத்தை என்னை இபாதத்து பண்ணு சொல்றீங்களா? உண்மை அல்லாதவனை பற்றி நீங்கள் அவனுக்கு நாபுது செய்யுன்னு சொல்லுகின்றீர்களா? 65. அன்றியும் உமக்கு முன் இருந்தவர்களுக்கும் வஹி மூலம் நிச்சயமாக அறிவிக்கப்பட்டது என்னவென்றால், நீர் இணை வைத்தால் நன்மைகள் அழிந்து நஷ்டமடைவர்களாகி விடுவீர்கள். இப்போ இவ்வளவு தூரம் நீங்க படிச்சுட்டீங்கப்பா, விஷயம் நிறைய புரிஞ்சுட்டீங்கப்பா. உலகம் சொல்லியே ஏனதானும் படித்தோம், இதை போய் பழையபடி நடந்துக்கிறோம், வீட்டில் சொல்கிறோம் நடந்துக்கிறோம்னு போனீங்கண்டா இதுவரை செய்த நன்மைகள் எல்லாம் அழிஞ்சு போய்விடும். கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு ஞாயிற்று உட்காந்து கேட்ட விஷயங்கள்லாம் சேர்த்து உண்மையை கேட்டுக்கிட்டு அதை விட்டுட்டு மறுபடியும் திருப்பி பழையபடியே உங்கள் செயலும் பேச்சு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நஷ்டம் அடைந்தவர்கள் ஆகிவிடும். அழிந்து நன்மையெல்லாம் அழிந்து விடும். 66. ஆகவே நீர் அல்லாவையே நாபுதுவில் இருப்பீராக, மேலும் அவனுக்கு நன்றி செலுத்துபவர்களில் நின்றும் இருப்பீராக. எப்பொழுதும் நீர் ஈயாக்க நஅபுதில் முழுமையாக இருப்பீராக, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவர்களில் நீ எப்பொழுதும் இருப்பீராக. 67.
அல்லாவின் கண்ணியத்திற்கு தக்கவாறு அவர்கள் அவனை கண்ணியப்படுத்தவில்லை. இன்னும் இந்த பூமி முழுவதும் கியாம நாளில் அவனுடைய ஒரு பிடிதான். மேலும் வானங்கள் அனைத்தும் அவனுடைய வலக்கையால் சுருட்டப்பட்டதாக இருக்கும். அவர்கள் இணை வைப்பதை விட்டும் அவன் மகா தூயவன். எல்லாமே ஒரு பிடிதான், அனைத்தும் ஒரு பிடிதான். அனைத்து வானங்க பூமி எல்லாம் பெருசாக பார்க்குறீங்கள, எல்லாமே ஒரு கைப்பிடிக்குள்ள. அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டியவாறு இவர்கள் கண்ணியப்படுத்துவதில்லை. அல்லாஹ் என்ற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. இந்த வார்த்தை என்னவென்றே புரியாமல் இவர்கள் வாழ்க்கை போய் கொண்டிருக்கின்றது. உங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி உணவும் உடையும் தண்ணீரும் காற்றும் கொடுத்து வாழ வைத்து கொண்டிருப்ப இந்த இறைவனை நீங்கள் எந்த காலத்தையும் கண்ணியப்படுத்துவதில்லை, மதிப்பு தருவதில்லை என்று அல்லாஹ் இதன் மூலமாக சொல்லுகின்றான். இப்போ நம்பர் 67 சரி 67 வரையும் நிறுத்திக்கிறோங்க. இப்போ சொன்ன ஒழுங்காக படிங்க. இனி இதை நீங்கள் உங்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கும் அனைத்தும் சொல்லக்கூடிய ஆயத்து இன்னைக்கே எடுத்து சொல்லுங்கள். நேரம் தாழ்த்த வேண்டாம், தாமதிக்க வேண்டாம். நல்ல விஷயங்களை உங்களுடைய குடும்பத்தினை காப்பாற்றுவதற்காக நன்மையான விஷயத்தை சொல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள். நன்மையான முறையில் எடுத்து சொல்லுங்கள் அவர்களுக்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உண்மையாக இருந்தால் அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தருவான். இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் கிருபையால் பேலன்ஸ் மற்றதை அடுத்த குர்ஆன் பயானில் நாம் பார்ப்போம். அதுவரையும் பொறுத்திருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.